Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வெஜிடபிள் கிரேவி. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஈஸியான மெத்தட்ல சீக்கிரமாவே செஞ்சிடலாம். அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை. இது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு அதையும் எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது கிரேவிக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி நீங்கள் கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கி வரும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே குழஞ்சி நல்லா வதங்கி வர அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வைக்கும்போது சீக்கிரமே தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூடவே மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கறி மசால் தூள், இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா, கரம் மசாலா உங்களுக்கு என்ன ஸ்பைசி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நறுக்கி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன காய் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். தோல் சீவிட்டு நறுக்கின 2 உருளைக்கிழங்கு, இது கூடவே 10 பீன்ஸு, 2 கேரட்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கைப்பிடிக்கு பச்சை பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஊற வச்சு அது வேக வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 முடிக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, 4 முந்திரி இல்லாட்டினா நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா வேர்க்கடலை இருந்தால் கூட அதை தோல் நீக்கிட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் இப்போ நம்ம காய் கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேறு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேவி ரெடியாகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.